பரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சொன்னொன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்திகள் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவடைய சதாசம் தோன்றி சதாசத்தில் மகேஸ்வரனும் சதாசபத்தில் ருத்ரனும் ருத்ரன் விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாய்ப்பும் வாய்ப்புவிட தெய்வம் தேவடை அப்புவும் அப்பளை பிரதிவும் நரமுக பட்சிகளும் தாவர சங்கம் ஆதிகளிடம் தோன்றி மீண்டும் யாவுமே தோன்றிய மனிதனிலேயே உடனடவா உடனடியாகவும் மீண்டும் படைக்கப்படவா அந்த பொழி எந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சரந்தனர் சனத்குமாரர் சனசுதசர் என்ற நான்கு உற்பத்தி செய்தார் அருளோ சிவனை கண்டு வணங்கி ஆசிப்பட்டு சர்கை கிரியை யோகம் ஞானம் என்ற மந்திரங்களையும் கற்று சனகாது முழுவ ஆசி பெற்றனர். அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி முற்பட்ட போது அவரது மடியினாலும் ஆத்மாவல் வரிசனம் கட்டவிட தக்கணம் பிறகுத குழியிலும் புலவர் நாவிலும் புலசியர் காதலும் ஆத்து கண்ணிலும் ஆங்கரசர் முகத்திலும் கிருந்த கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். இந்த 10 பேரில் 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ இவரது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் என்னை பூ உலகில் கந்திரனாக பிறக்கும்படி வைத்தார். அப்பேற்பட்ட கந்திரனாக பிறந்தாலும் என் தமையனார் தக்கனிட்ட சாபத்திற்கு எமது சிரசாகப்பட்டது 1008 சுக்கா வெடிப்படும் தலை வெடிக்கணும்னே மயங்கமா இருக்கேன். ஒருவேளை வெடிச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ? வெடிச்சாலும் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. உங்க 4 பேர் தயவு இல்லாம எங்கேயும் போறது கிடையாது. அப்பேற்பட்ட தன்மையை அறிந்து கொண்டாலும் இருக்கக்கூடிய சிறப்பு எல்லாவற்றும் இங்கு நாரதராக நடிக்கும் ஜெமினிப்பட்டியை சேர்ந்த மாப்பிள்ளை ஜெயபார்த்திவன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செய்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் கைத்தட்டி பெருமைப்படுத்திய அத்தனை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என் கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள வணக்கம். மனிதனுடைய வாழ்க்கையில வெண்தட்டுகளை காட்டிலும் தங்கத்தட்டுகளை காட்டிலும் இன்ன வரைக்கும் பூலகத்தில் ஒரு மதிப்பான தட்டு இருக்குன்னா அது மக்கள் எல்லோரும் கொடுக்கக்கூடிய கைத்தட்டு. அந்த பொன்னான கைத்தட்டை கொடுத்து எல்லோரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய அன்பர்களுக்கு என சார்பாக நன்றிகள வணக்கம் தெரிவித்துக் கொண்டார். எல்லாம் உள்ள இறைவனுடைய திருப்பாதத்திற்கு பிற்பாத வணக்கத்தை தெரிவித்தார். இருக்கக்கூடிய இடம் குறிஞ்சிடம். அந்த குறிஞ்சிடத்தின் குற்றமனான எம்பெருமான் முருகன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பல பெருமைகளை செய்தாலும் இடத்தினுடைய பெருமையில் இருக்கக்கூடியது அக்கடக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவண சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திக சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவிகம் அலங்காரம் மதுரவாடனம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அத்திர பரச்சை கனக பரச்சை கஜ பரச்சை ரத பரச்சை ரத்ன பரச்சை பூமி பரச்சை சங்கர வழக்கடம் மல்லயுத்தம் அகுரசனம் வித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் காந்திரவாதம் பைப்பிளவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் காவடம் நட்டம் முட்டி ஆகாய கவனம் ஆகாய பிரவேசம் அதிசயம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்னி தம்பம் சனதம்பம் சுக்ரதம்பம் கண்ணதம்பம் கடகதம்பம் திட்டி தம்பம் வாக்கு தம்பம் என்று போற்றக்கூடிய 64 கலைகளுக்கு அதிபதியான அந்த கலைவாணியின் பொற்பாத திருநாமத்தை முறைகொண்டு தொழுதாலும் காரியத்தின் நாயகி ஆதிபரா சக்தி சக்திக்கு நமக்கு எது சித்தி அன்னவரா கிடைக்கும் உண்மையான முக்தி அவளையும் கண்டு செய்துவிட்டோம் தொண்டு நிச்சயம் கலகா உண்டு என்று விளையாட்டிக் கொண்டு பொன்னான இடத்திற்கு போராட்டத்தை செய்தாலும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சொல்லி போட்டு கலகத்தை தொடங்கக்கூடிய வேலை பெருமையான வேலை. ஆத்தங்கர ஓரத்தில அரச மர தடியில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி உன்ன 3 சுத்து சுத்தி வந்து முத்துன தேங்காய் உடைச்சு சூடமேத்தி கும்பிடுறோம் கணபதி. ஆத்தங்கர ஓரத்தில அரச மர தடியில கணபதி உன்ன 3 சுத்து சுத்தி வந்து முத்துன தேங்காய் உடைச்சு சூடமேத்தி கும்பிடுறோம் கணபதி. பாரதம் அரசு மர தடியிலே மேட போட்டு இருக்கும் கணபதி
இசைக்கு வடிவாக வழங்கக்கூடிய மூலக்கடவுள் விநாயகர் பெருமானுடைய சொல்லி போட்டு தலையத்து தொடங்கினாலும் கூட பெருமையான இடம் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துடைய சிறப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தருகிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று போற்றக்கூடிய இந்த அற்புதமான 5 நிலங்களில் நாம் இருக்கக்கூடிய நிலமோ குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்திற்கு சொந்தக்காரன் எப்பேற்பட்ட முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய அருட்கடாச்சாரம் நிறைந்த பூமி எப்படி கேட்டீங்கன்னா இந்த புண்ணியமான பூமி. ஏன் சொல்றா? வாழ்க்கைனா இன்பம் துன்பம் இரண்டரை கலந்தது வாழ்க்கை. இன்பம் மட்டுமே போனாலும் வாழ்க்கை இருக்காது. அதே சமயத்துல துன்பம் மட்டுமே போனாலும் வாழ்க்கை இருக்காது. ரெண்டுமே சரிபாதியா இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் சொல்றான்? தவறான பாதையில ரொம்ப வேகமா போறதை காட்டிலும் சரியான பாதையில மெதுவா போறதே ரொம்ப சிறந்தது. அதனால போகக்கூடிய மார்க்கத்தை அறிந்து எப்பேற்பட்ட பாதையில செல்ல நினைக்கிறோம். ஆனா நம்ம நினைப்போம் ஊருக்கே உபதேசம் சொல்லுவோம். ஆனா உபதேசம் சொல்லக்கூடிய அளவுக்கு முதல்ல நம்ம சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு மத்தவங்களுக்கு உபதேசம் சொல்லணும். இல்லைன்னா உபதேசம் சொல்றதுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகி போயிடும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பாருங்களேன், மனிதனுடைய சிறப்புகளை போல கடவுள் கூப்பிட்டுருக்காரு. என்னப்பா இதை எதுக்கு சொல்றோம்? உபதேசம் சொல்றதுக்கு முன்னால நம்ம சொல்லக்கூடிய சிறப்பு எப்படி இருக்கு, மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன்னா குறை சொல்றதை ரெண்டாவது பார்க்கணும். சொல்லப்பட்ட குறை நம்மகிட்ட இருக்குதா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் எல்லாருக்கும் சிறப்பு. இப்ப யார் அதை பார்க்கிறா? குறையும் பார்ப்பதில்லை, நிறையும் பார்ப்பதில்லை. பார்க்கக்கூடிய தன்மை அறிந்து எந்த கோணத்துல போறோம்னு தெரியும். ஒரு பழமொழி ஒன்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் ஓய்ந்த பின் ஒரு நாள் கூடிய கூட்டமே நீ யார் என்பதை சொல்லும் அப்படின்னு. அது எப்படி விளக்கம்? ஆடுற வரைக்கும் ஆடிக்கலாம், ஓடுற வரைக்கும் ஓடிக்கலாம். சரி, கடைசியில இறந்த பின்னால நம்ம கூடுது வாத்தியில கூட்டம். அந்த கூட்டம் தான் நம்ம எப்படி வாழ்ந்தோம்னு 4 பேர் காட்டி கொடுக்குறது. உண்மைதானே? அது போல பாதை மாறி போகும்போது வீடு வந்து சேராது. அப்ப நம்மளுடைய பாதை சரியா இருக்கணும். இதை எதுக்கு சொல்றோம்னா ஊருக்கு உபதேசம் சொல்றவன் சரியா இருக்கணும்னா ஆரம்ப காலகட்டத்தில் கடவுள் பார்த்தாரு. என்னப்பா சொர்க்கத்துக்கு போறாங்கலாம் கையை தூக்குன்னு சொல்லு. சொர்க்கத்துக்கு போறாங்கலாம் கையை தூக்குன்னு ஆண்கள் ஒரு பக்கம் கை தூக்க, பெண்கள் ஒரு பக்கம் கை தூக்க, 2 பேரும் தூக்கியாச்சு. தூக்கணும்னாச்சு பார்த்தாரு அந்த கடவுளுடைய தூதர், வாங்க உங்களை வந்து சொர்க்கத்துக்கு நான் கூட்டி வரேன். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுல, ஆகாயத்திலிருந்து ஒரு கயிறு தொங்குதா? ஆமா, இதுல இந்த வழியா பெண்கள் எல்லாம் பிடிச்சு ஏறணும், இந்த வழியா ஆண்கள் எல்லாம் பிடிச்சு மேல சொர்க்கத்துக்கு வாங்க. ஆனா எக்காரத்து கொண்டு ஆண்கள் யாராவது பெண்கள் பக்கம் தலை திருப்பி பாத்திய கீழே ஒதுக்கிற இந்த எண்ணெய் சட்டியிலே விழுந்துருவிய அதை நாகு வச்சுக்கிட்டே ஏறுன்னு சொல்ல சரி சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்ச தூரம் கயிறை பிடிச்சு பாதி தூரம் போயாச்சு. பாதி தூரம் போனோன்னு பாருங்க திரும்ப அந்த தூதர் சொல்லியிருக்காரு, திரும்ப சொல்றேன், பெண்கள் பக்கம் யாராவது ஆண்கள் தலை திருப்பி பாத்தீங்க கீழே ஒதுக்கிற அந்த எண்ணெய் சட்டியில விழுந்துருவிய ஞாபகம் வச்சுக்கிட்டே திரும்பவும் சொல்ல சரின்னு சொல்லி முடிக்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் மேல ஏறி போனோன்னு திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க, யாராவது பெண்கள் பக்கம் தலை திருப்பி பாத்தீங்கன்னா கீழே ஒதுக்கிற எண்ணெய் சட்டியில சுழுந்துருக்கிறான்னு சொல்லி முடிக்கல. திடீர்னு ஒரு சத்தம் யாரும் விழுந்துட்டான். யாருன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்த காவலாளியே விழுந்து ஊருக்கே உதவி சொல்லிட்டு கடைசியில் அவன் பார்த்து தெரிஞ்ச கதையா. நம்ம எல்லாருக்கும் புத்திமதி சொல்லிவிட்டு நம்ம சரி இல்லாட்டி நல்லா இருக்குமா? அதனால போகக்கூடிய மார்க்கத்தோடு போனாத்தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அதனால பாதைகளை சரியாக தேர்ந்தெடுக்கும் நம்முடைய கடமை. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா அந்த பாதையை முறையோடு வந்தனால இசைக்கலைஞர் நீங்க எல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஆளு. ஏன் அதை சொன்னோம்னா ஒவ்வொரு தொழிலையும் நம்ம எந்த ஒரு அன்னை கூட ஆரம்பத்தில் ஒரு பாட்டு கூட போட்டார், எந்த தொழில் செய்தார் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டுன்னு சொன்னாங்க. உண்மைதான், எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யக்கூடிய தொழிலை சரிவர செய்யணும். அது எந்த தொழிலாக இருந்து போட்டோம். ஆனா நம்முடைய விஷயங்களை பாருங்களேன், 8 கட்ட கிட்டப்பான்னு ஒருத்தர் இருந்தார். கேள்விப்பட்டிருப்பீங்க? பார்த்த கிடையாது. அப்ப இந்த கிட்டப்பா அப்படின்னா அவருடைய இந்த மைக்கு இந்த ஒளிபரிக்கு எதுவுமே தேவையில்லை. அப்பேற்பட்ட சத்தமெல்லாம் இல்லாத காலத்திலே அவர் சத்தம் 8 ஊருக்கும் கேட்டிருக்கு. அதனால 8 கட்ட கிட்டப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. அவர் என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு வம்பு வழக்குல சிக்கிறார். யாரு? இந்த கிட்டப்பான்றவர் வம்பு வழக்குல சிக்கிறார். இப்ப சிக்கனோட என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கிட்டப்பாவுடைய வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரிக்கக்கூடிய நீதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு வெளியூருக்காரு. அவருக்கு இந்த நாட்டு நடப்பு இந்த நாடக கச்சேரி என்னன்னு தெரியாது. இந்த கிட்டப்பான்றவர் நாடகத்தில் நடிக்கிறவர். இப்ப நாடகத்தில் நடிக்கிற கிட்டப்பாட்ட வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, வாங்க உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு. பேர் என்னன்னு கேட்டா அவர் கிட்டப்பா அப்படின்றார். என்ன வேலை பாக்குறீங்க அப்படிங்க. நாடக கலைஞன் அப்படின்னாரு. அவர் பார்த்துருக்காரு கொஞ்சம் நாடகத்தை பத்தி தெரியாத போல, என்ன நாடக கலைஞன் ஒரு மாதிரி இழுக்கிறிய, நீ நாடக கலைஞன்? நாடக கலைஞர்னா கூத்தாடி தானேயா? கூத்தாடி படைக்கிறவர் தானே, அத கூத்தாடி சொல்லு, கூத்தாடுறவர் சொல்லு. அதை விட்டுட்டு என்ன நீ வாட்டுக்கு நாடக கலைஞன் ஒரு இழுக்கிறிய அப்படின்னு சொல்ல, ஒரு கேவலமான பொழைச்சுக்கிட்டு இதுல பெருமை வேற அப்படின்னு அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கிட்டப்பா ஆமங்கய்யா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கேவலமான பொழப்பு தாங்கய்யா, ஆனா எங்க அப்பா பார்த்த கேவலமான பொழப்புக்கு இந்த பொழப்பு கிட்ட பரவாயில்லங்கய்யா அப்படின்னு இருக்காரு. அந்த நீதிபதி கேட்டிருக்காரு, அப்படி உங்க அப்பா என்னப்பா தொழில் பார்த்தாரு கேட்க, அவர் உங்களை போல ஒரு நீதிபதியா அப்படின்னா. அப்பதான் நல்லா யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல ஒரு நீதிபதி முன்னால ஒருத்தர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எந்த நாட்டு மன்னரும் சொல்ல முடியுமா? இல்ல இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படியில நின்று சொல்லிட முடியுமா?
இல்ல சொல்லக்கூடிய ஆளு இருக்கிறார் தெரிஞ்சவங்க இருக்க முடியுமா? எல்லாம் சூழ்நிலைக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஆளு சொல்லியிருக்காருன்னா இந்த தொழிலுமே உயர்வானது. அதை தெளிவர செஞ்சோம்னா வாழ்க்கையில சிறப்பு. தொழிலெல்லாம் தெளிவர செய்யணும்னா தொழில் இருக்கணுமே. 3 வருஷமா தொழில் இல்லாம பூஜா வந்தா எங்கிட்ட பூஜா செய்யறது? அப்பேற்பட்ட தன்மையெல்லாம் மாறி போனாலும் மாற்றம் ஒன்றே உலகத்தில் மாறாதது. அந்த மாறா தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நோக்கத்தை ஆராய்ந்து பார்த்தாலும் நம்மளையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய மீனாட்சி எல்லோரையும் வாழ வைப்பாள் நோக்கத்தோடு அந்த மீனாட்சியின் உலார்த்தி பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி சக்கனிடம் பாசம் ராசாத்தி பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி சக்கனிடம் பாசம் ராசாத்தி ஒரு பூமேரில் வீர வரும் திருநாளு சுந்தர் மீனாட்சி கரம்பிக்க நடந்தாரு பல வீடான பாதைகளை கடந்தாரு ராசிகளுக்கு பணிந்தாரு மீனாட்சி பெருமை கொண்டது இந்த பெண்ணுடைய குரலோசை ஒரு பக்கம் இருந்தா கூட பெண்களுடைய சத்துக்கு காதுக்கு எதுவும் கேட்குதா? சத்தம் இந்த நேரத்துல கூட இந்த சத்தம் வருதுன்னா யாராவது கொடுக்க முடியுமா? பெருமையான பெண்களுடைய சத்தம் மனதிற்கு பெருமையான ஓசை. யாழ்கள் பேரியா, சகுடையா, செங்கோட்டியா, மகதையா, இந்த 4 வகையான யாழ்களை மிஞ்சக்கூடிய ஓசை இந்த பெண்ணினுடைய குரலோசை. அப்பேற்பட்ட குரலுக்கு சொந்தக்காரி வள்ளியா? இல்ல வந்திருக்கு, அதனால வள்ளிதான். நீங்க வேற வந்திருக்கிறதெல்லாம் வள்ளியா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வந்திருக்கக்கூடிய சிறப்பான வள்ளி, பெருமையான வள்ளி வரட்டும். அப்புறம் வந்திருக்கிறது வள்ளியா இல்ல வள்ளியான்னு நம்ம தான் பார்க்கணும். சரிங்களா? போருக்கு முன்னாலே போய் முரசு கொட்டக்கூடாது, நான் தான் ஜெயிப்பேன்டா அப்படி இருக்கக்கூடாது. அதனால வரட்டும். பார்க்கக்கூடிய சிறப்புள்ள வரைந்து போனாத்தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா பெண்கள் சத்தம் காது கடிச்சுங்க. கூடவே ஒரு புள்ளி ஒண்ணு சத்தம் முடிச்சு பாத்தீங்கன்னா அதத்தான் நீங்க கவனிக்கணும். என்னையா கரும்பு தான் இன்னைக்கு வந்தோம்னா கூட வர கொடுத்தாடி இல்லையா சேர்ந்து இந்த மண்ணோட மகிமையை நம்ம தெரியல. அந்த பொண்ணுக்கு அப்படியே இருக்கு. சரி, பெண்கள் சத்தம் காது இருக்கட்டும். நம்ம இவ்வளவு தூரம் சத்தம்னு கட்டு ஆண்கள் சத்தம் உள்ள இருந்து எதுவுமே ஏன் காது கட்ட மாதிரி தெரியல. வேற கவனம் இல்லாம இருந்திருப்பாரு, திருப்பி கூட சொல்லி பாரு. ஓஹோ, கவனம் இல்லாம இருப்பாரு. சத்தம் சத்தம் வந்தது யாரோட சத்தம்? பெண்களுடைய சத்தம். அப்ப காவலுக்கு பெண்களாவே காவலுக்கு வந்திருக்காங்க பாருங்களே.
வெறும் பெண்கள் மட்டும் காவல் காக்குறாங்கன்னா எப்படி காவல் காத்த முடிக்க போறாங்க? வந்திருக்காங்க, ஆம்பளை வந்திருக்காருங்க. ஏங்க வந்திருக்காங்கன்னா சத்தம் வரணும்ல, நீங்க என்ன சொல்லிட்டீங்க? நிறைய படிச்சவரு, அதனால உங்களுக்கு சத்தம் கொடுக்க மாட்டாரு. என்ன புது குழப்பமா இருக்கு? உங்களை மாதிரி அவருக்கு நல்ல விஷயம் தெரியுமுங்க. அவருக்கு விஷயம் தெரிஞ்சா சத்தம் போடக்கூடாது கணக்கு இருக்கும். அவருக்கு இல்லையா கொஞ்சம் மண்டக்கணம் இருக்கு. மண்டக்கணம் வந்து கரைச்சி விட்டுருங்க. தலையில கணம் இருந்தா அது அறிவு, தலைக்கணம் இருந்தா அது அழிவு. இந்த ஆளு எப்படி நம்மளுக்கு தெரியல. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா சத்தம் போட மாட்டாரு, படிச்சது முன்னாலும் சத்தம் போட மாட்டாருன்னா நிறைய படிச்சவர் அப்படித்தாங்க இருப்பாரு. என்னங்க படிச்சாருன்னா நிறைய படிச்சாரு. என்ன படிச்சாரு அப்படி? உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? 18 புராணங்கள் தெரியும். அவர் 19 புராணம் முடிச்சிருக்காரு. 19ஆ? உலகத்துல அதிசயமா இருக்கக்கூடியது நான் சொல்லிக்கிட்டு நீங்க நம்ம புதுசா சொல்லி ஒண்ணு கூட இருக்குங்க. அவர் படிச்சிருக்காருங்க. ஒண்ணு கூடி இருக்கு. ஆமா, ஒண்ணு கூடனால அந்த பிரச்சனை இல்ல, அதே ஒண்ணு கூடனால அந்த பிரச்சனை. அதெல்லாம் அது உங்களுக்கு தெரியல. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, பிரச்சனைக்கு மத்தியில 19 புராணம் படிச்சிருக்கேன். வேற என்ன படிச்சிருக்கேன்? சத்தம் போட மாட்டாரு. இதிகாசம் மொத்தம் 3 இருக்கு. நீங்க வேற அவர் 5 வச்சிருக்காருங்க. 5 வச்சிருக்காரா? படிச்சு வச்சிருக்காருங்க. என்னங்க அதிசயமா? மொத்தம் இருக்கதே 3 தான். புதுசா சொன்னா அவர் நிறைய படிச்சிருக்காருங்க. படிச்சனால சத்தம் போட மாட்டாரு. ஏட்டு படிப்பெல்லாம் படிச்சால அவரு. ஓ, ஏட்டு படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. அவர் படிப்பு படிச்சானே காவல் நிலையத்துல இருந்திருக்கு. இங்க இருக்க வளர்ச்சி மத்தல இறக்கி விட்டாங்க. இந்த வளர்த்தியா? சரி, இருந்துட்டு போட்டோம். நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தோம்னா எல்லாமே படிச்ச மனுஷனா இருக்கட்டும், அவருக்கு நம்மளுக்கு பொல்லா புள்ள. எத்தனை படிப்பை படிச்சா டில்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை இதானே பழமொழி. காலங்காலமா தானே உண்மை. 1000 கலெக்டரா இருந்தாலும் அவங்க அப்பனுக்கு அவரு பையன் தானே. அதானே நடப்பு. அதுபோல இந்த ஆளு வந்திருக்காருன்னா சத்தம் போடக்கூடியது யாருடைய கடமை? அவரோட கடமை தான். போட மாட்டாரு. அவர் போட மாட்டாருங்க. அவருடைய கடமையை மறந்தவர் செய்யறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சத்தம் போடுறாரு போடல பிரச்சனை இல்ல, வந்த வேலையை சரியா செய்யணும். வேலைப்பாடு சரியா இருக்கணும் இல்லையா? நம்ம வந்திருக்க வேலையை நம்ம தானே சரியா செய்யணும். ஆமாங்க. ஆரிய கூத்தாடுனால காரியத்துல கண்ணு இருக்கணும். அப்ப நம்ம வந்த காரியம் அதுக்கு ஏத்தப்பட செயல்படணும். வந்த வேலையை சரியா செய்யணும். இப்ப நான் கேக்குறேன் பொதுவான ஒரு பேச்சு கேளுங்க. ஐயா, இப்ப எங்க சத்தியமூர்த்தி அவன் வந்திருக்காருன்னா அவருடைய வேலை என்ன? ஆல்ரவுண்ட் வாசிக்கிறேன். அவர் வேலையை செய்யறாருல சரியா? உண்மை இருக்கு. எங்க மணி வரமா நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து என்ன வாட்சி உங்களுக்கு வாங்கி பாடம் சிறப்பா பண்றீங்க. அவர் அதே மாதிரி என்ன பண்ணாலும் வாட்சி அவர் சரியா சரி அங்கிட்டு தாளங்க. ஆமா, அவர் இல்லாம எல்லாமே இல்ல. இப்படி எல்லாருமே உங்க வேலையை நீங்க சரியா பாக்குறீங்கல்ல, அப்ப வந்த வேலையை அவன் சரியா பாக்கணும் இல்லையா? சத்தம் போட வேண்டியது எங்க? நான் சத்தம் கேட்டாச்சே, அப்ப சத்தம் போடலையே, அப்ப என்ன இருமாப்பு? உங்க பேச்சுக்கு நான் வரனே. வந்தாலு கோமாளி ஒருவேளை படிச்சாலும் சத்தம் போடல விட்டுருங்க. திடீர்னு இந்த கோமாளி கதாபாத்திரம் கிடைக்கிறதுக்கு மத்தியில திடீர்னு அது கிடைக்கல, ஒரு நாய் வேஷம் ஊருக்காரங்க கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணணும்? உண்மைதானே? நீங்க சொன்ன வள்ளுவல்னா அது குலைக்கணும்ல, குலைக்கணும். ஆனா அது கூட விடுங்க, ஒரு குரங்கு வேஷம் கொடுத்துட்டா என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் மரத்துல தவறாரு, இங்க 4 தவா தவணும்ல. திடீர்னு ஒரு புலி வேஷம் கொடுத்துட்டாயா ஊருக்காரங்க, என்ன பண்ணணும்? புலி வேஷம் கொடுத்தாங்கன்னா திடீர்னு பாஞ்சாவது கத்துக்கிற வேணாமா? அதையும் கூட விட்டுங்க. இப்ப எந்த வேலையுமே கிடைக்கல, அவன் வந்த நேரமானத்துல திடீர்னு பன்னி வேஷம் கொடுத்துட்டாங்க. அப்ப பியத்தே தினனே இத நான் சொல்ல கிடையாது. இதுக்கு நம்மளுக்கும் பஞ்சாயத்தே இல்ல. நீங்க எதுவும் பிரச்சனை கூட பப்புனா நீங்க பியத்தன சொல்றீங்க. அதான் சொல்றேன், எனக்கு அவருக்கு இந்த பஞ்சாயத்தும் இல்ல. வேஷம் போட்டாரான்னு கேக்குறேன். அது என்னமா அவர் திண்டாரு, என்னமா அவர் காரியம் அவர் இஷ்டப்பட்டா தின்னுக்குறாப்ல, அதனால அவர் சத்தம் போடாம இருக்கலாம். இருந்துட்டு போட்டோம். இப்ப சத்தம் போடாத பத்தி பிரச்சனை இல்ல, ஏன் போடுறதுன்ற விவரத்தை வந்த பின்னால தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஏன்னா சத்தம் போட்டாலாம் பெரியாயிர முடியாது. 1000 தான் தவறான விஷயத்தை அடிச்சு பேசி கத்தி பேசினாலும் தவறான விஷயம் என்னைக்காவது உண்மையா மாறுமா? என்னதான் கத்தி சொன்னாலும் தவறு தானே. அதுக்காக சத்தமே இல்லாம மெதுவா சொன்னாலும் உண்மை பொய் ஆகாதுல. எங்க சொல்றது முக்கியம், எப்படி சொல்றது முக்கியம். ஆனா சில பேர் சொல்ல நம்ம தான் அறிவாளி நினைச்சுட்டு சத்தம் போட மாட்டேன் போல. நம்ம அறிவாளி, அதனால இவருக்கு என்ன சத்தம் போட நினைக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், யாரு அறிவாளி நினைக்கிறது? உலகத்துல யாருமே அறிவாளி அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உலகத்துல அறிவாளி இருக்கலாம், ஆனா தாண்டே அறிவாளின்னு என்னைக்கு அவன் நினைக்கிறானா அன்னைக்கு அவன் குட்டாள மாறுறான். படிச்சுலா 2 வித்தியாசம் இருக்கு. அறிவாளியா இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நான் மட்டும்தான் அறிவாளி நினைச்சானா அதே முதல் முட்டாள்தனம். தலக்கணம் வரக்கூடாது. ஆனா இவன் அறிவாளி என்ற எப்படிப்பட்ட அறிவாளி தெரியல. இந்த இடத்துல நான் சொல்ல போற கதையில யாரு அறிவாளி இப்ப நீங்க சொல்லுங்க. ஆமா, யாரு அறிவாளியா இருக்க முடியும்? 2 முதலாளி பேசியிருக்காங்க. ஐயா, உலகத்திலே பெருங்கொண்ட முட்டாப்பைய யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு முட்டாள்னு நீங்க சொல்றீங்க. எப்படிப்பட்ட ஆளு, எந்த பேர் அறிவாளியா இருக்காரு? இவர் அறிவாளியா இல்ல நம்ம பாத்துக்குருவோம். இந்த உலகத்துல நான் சொல்ற கதையில யாரு முட்டாளா இருக்கான்னு நீங்க சரியா சொல்லணும். அப்ப முதலாளி 2 பேர் பேசிக்கிறார். பேசும்போது முதலாளி சொன்னாரா, உலகத்திலே என் வீட்டுல இருக்க வேலைக்காரன் மாதிரி சரியான முட்டா பையனை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னா, எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னா. 2வது ஆளு சொன்னாரா, 2வது முதலாளி, அடையா நீ வேற, நீ பார்த்தார் அப்படி. இந்த உலகத்துல பெரிய முட்டாள்னா உலகத்துல முட்டாள் என் வீட்டுல இருக்க வேலைக்காரன் தான் இவர் சொல்லியிருக்காரு.
இவர் பெரிய ஆளு இவர் பெரிய முட்டாள்னு அவன் சொல்ல, அந்த ஆளு என் வீட்டுல இருக்க வேலைக்காரன் தான் பெரிய முட்டாள்னு அவர் சொல்ல. எப்படியா நீ சொல்றேன்னு அவர் கேட்டார். இப்ப பாருங்களேன், என் வீட்டு வேலைக்காரன் எப்படி முட்டாள் நான் சொல்றேன் பாருங்களேன் சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். டேய் எவ்வளோ அப்படின்னு முதல் ஆள் கூப்பிட்டுருக்கான். முதல் என்னங்க ஐயா இந்த ஒரு ரூபா பத்திரமா வச்சுக்க, அந்த ஒரு ரூபாய நேரம் போய் ஒரு ஆடி கார் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு அனுப்பி விட்டானா. ஆடி கார் வாங்கிட்டு வானா இவனும் போயிட்டேன் எதுனா எதுவும் கேட்காம சரி வாங்கிட்டு வரியான்னு போட்டான். போன பின்னால பாருங்க ரெண்டாவது முதல் சொல்லிக்காரு, பாத்தியலா ஐயா ஆடிக்கார் ஒத்த ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன், இந்த வாங்கிட்டு வரீங்க போறானே எப்படிப்பட்ட முட்டாப்பேலா இருக்க முடியும், இவன் தான் முத முட்டாள்னு. அப்படியெல்லாம் இல்லையா, இப்ப ஏன் வீட்டு வேலைக்காரனை பாருங்களே அப்படின்னு அடுத்த ஆள் கூப்பிட்டுருக்கான். டேய் வாடா நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போய் நான் இருக்கனா இல்லையான்னு பாத்துட்டு வாடா போடான்னு அனுப்பினான். சரி நான் இருக்கனா இல்லையான்னு பாத்துட்டு வாடா போடான்னு அனுப்பினானா. இவனு விறுவிறுன்னு பரப்பிட்டு போயிட்டேன். இவன் பாத்திருக்கா, டேய் பாத்தியலா நான் இருக்கனா பாத்துட்டு வாடான்னு சொல்லி அதுக்கு ஆமா போட்டு போறானே எப்படி முட்டா போயின்னு அவன் சொல்ல. இவங்க ரெண்டு பேரும் பேசி இப்படி முடிச்சுட்டாங்களா. இந்த முட்டாளு இந்த வேலைக்காரங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ரெண்டு வேலைக்காரன் சந்திக்கிறாங்க. அவன் சொல்லியிருக்கான் பாருங்க, ரெண்டு வேலைக்காரன் சந்திச்சு பேசி உலகத்துல ஏன் முதலாளி மாதிரி முட்டா போய் எவனுமே இல்லடாட்டிருக்கான். இன்னொரு வேலைக்காரன் சொல்லியிருக்கான், அது என்னடா பெரிய முட்டா நீ சொல்ற, அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்திலே பெரிய முட்டான்னு ஒருத்தர் இருக்கான்னா அவன் ஏன் முதலாளி தான் இன்னொரு முட்டான்னு சொல்லியிருக்கான். அந்த வேலைக்கார ஆளு எப்படிடா சொல்ற, இங்க வர்றாரு முதலாளி ஆரம்பிச்சிருக்கான். ஒருத்தர் ரூபாய கொடுத்து ஆடிக்கார் வாங்கிட்டு வர என்னை முதலாளி அனுப்புறாரா. அனுப்புனது பிரச்சனை இல்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை, இதுவோட தெரியாம என்னை கொடுத்து அனுப்புறான்டா, எப்படி முட்டாள் முடிஞ்சு வச்சா. ரெண்டாவது நாள் ஆரம்பிச்சிருக்கான். அது என்னன்னா பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க, ஏன் முதலாளி தான்டா பெரிய முட்டாளு எப்படி நீ சொல்ற. அவன் சொல்லிக்கான் பாருங்க, அட என் முதலாளி வீட்டுக்கு போய் நான் இருக்கனா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னாரு. ஆனா என் முதலாளி ஒரு முட்டாள்றா, அவர்கிட்ட 2 போன் இருக்கு, அதுல ஒரு போன்ல அடிச்சு நான் இருக்கனா இல்லையான்னு கேட்டுக்கலாம்ல. அவர் கேட்கல வரப்ப அவன் எப்படி ஆளா இருப்பேன் முட்டாளி சொல்லிக்கான். இதுல எவன் முட்டாளி யாரு சொல்றது, இந்த கதை புரியாத கதையாவே இருந்துட்டு போட்டு. அதனால இது நம்மளுக்கு தேவையில்லை, பார்க்காத பேசக்கூடாது. கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் போட்டம் அடகாலம்
தீர விசாரிப்பது மெய்யான பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம போனோம். பாதை சரியா போயிட்டு தான் இருக்கோம். ஏன்னா வட்டம் போட்டு வாழ்வது வாழ்க்கை இல்ல, சரியான திட்டம் போட்டு வாழ்வது வாழ்க்கை. அந்த திட்டம் சரியானது நம்ம நல்லா இருக்கும். இப்ப பாருங்களேன், பேசக்கூடிய பேச்சுக்கு மத்தியில பெண்களுடைய சத்தம் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றான்? ஆளோடம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற பிரணவ பொருளை முன்வைத்துக் கொண்டு பறவைகளை விரட்டி காவலாக்குற வள்ளி காவலாக்குறது ஒரு காரணம் இருக்கு. பறவை விரட்டும் போது பாருங்களேன், ஆளோளம்னு ஓம் ஏன் சொல்றா? முருகப்பெருமானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வேண்ட வேலையும் சரியா இருக்கணும். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்சாப்ல இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு வாத்தாப்ல இருக்கணும். இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல வந்த வேலையும் சரியா இருக்கணும், பார்த்து பெண்ணுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். அது ஒரு பக்கம் இருந்து போட்டுங்க. எந்த ஒரு காலகட்டத்திலையும் மண்ணு பெண்ணு பொண்ணு இது மூணு ரொம்ப சிரமமானது. மண்ணால கட்டவன் இருக்கான், பெண்ணால கட்டவனும் இருக்கான், பொண்ணால கட்டவன் இருக்கான். கடமை கண்டிங்க கட்டுப்பாடு இது மூணு சரியா இருந்ததுனால இது மூணு விழுகாம போனாலும் இருக்காது. அப்ப எங்க வாழணும்? சிரித்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம இருக்க கூடாது. சிரித்து வாழ்றது தப்பு இல்ல, பிறர் சிரிக்கும்படி வாழ்ந்துட்டா தப்பு தானே. எங்க சிரிக்கணும், எங்க சிரிக்க கூடாது அப்படி ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கோட பணமா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை ஒரு கவிஞர் கூட சொன்னாரு. அதாவது இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் யாரு? ஞானி. பாருங்க, இன்பத்தில் சிரிக்கிறவன். அப்ப என்ன அர்த்தம்? ஞானிகளும் கூட இன்பத்திலையும் சிரிக்கிறாங்க. இப்ப ஏன் அதை சொல்றோம்னா, ஞானிகளும் இன்பத்திலையும் சிரிக்கிறவர்களா துன்பத்திலையும் சிரிக்கிறார்கள். ஆனா இன்பத்தில் சிரிச்ச ஞானி யாருன்னு இப்ப நான் சொல்றேன். இப்ப பாருங்க, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானியா இருக்கலாம், ஆனா இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி. கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, ஆனால் கற்பனையில் சிரிக்கக்கூடியவன் கவிஞன். தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் மனிதன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன். ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரனா? ஏன் கேட்டோம்னா, 4 பேர் இருக்க சபையில போய் சிரிச்சோம்னா நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. யாருமே இல்லாத இடத்துல உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தோம்னா பாக்குறாள் ஒரு மாதிரி பார்த்தோம், என்னடா ஒரு மாதிரி நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், 12 மணி ஆனோட இப்படி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஆயிப்போம். அப்ப பாருங்களேன், எங்க பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை. தண்ணி கூடுனாலும் பிரச்சனை, தண்ணி குறைஞ்சாலும் பிரச்சனை. தண்ணி மட்டும் அளவோட இருக்கணும். இல்ல தண்ணி ஆனோன்னு நீங்க ஆமா உங்களுக்கு என்ன அளவா ஊத்துறீங்களா? இந்த வருஷம் நல்லா ஊத்தி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமா ஊர்கள் தோறும் பாசைகள் வேறு, ஊர்கள் தோறும் பாசைகள் வேறு. மழை பெஞ்ச விதத்தை ஒவ்வொரு இடத்துல போனோம்னா ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். பேச்சு வழக்கு இருக்கா இல்லையா? வட்டார சொல்லு ஒண்ணு இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கோம், இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கும்போது ஒரே தமிழ் பல விதமா வேறுபடும். மதுரைக்குள்ள ஒரு மாதிரி பேசுவோம், கோயம்புத்தூர் போனா அங்க ஒரு மாதிரி பேச்சு, திருநெல்வேலி பக்கம் போனா அது ஒரு மாதிரி பேச்சு. அது போல ஊர்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச விதத்தை ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டோம்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பதில சொல்லும். அதே எப்படின்னு கேக்குறேன். தட்டி பண்றாரு பாத்தீங்களா? இந்த தட்டி பண்றவர்கிட்ட போய் இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை எப்படி கேட்டோம்னா எப்படி சொல்லுவாரு? இன்னைக்கு நம்ம ஊர்ல மழையா தம்பி? ஏன் கேக்குறீங்க? 3 நாளைக்கு முன்னால சும்மா பின்னு பின்னி இருக்கு வார்ப்பு. ஏன் அப்படி சொல்றாரு? அவர் தட்டி பண்றவர் இல்ல, அவர் தொழில் நடக்கத்துல அவர் சொல்லுவாரு. அது மட்டுமா, வட்டிக்கு கொடுத்து வாங்குறாரு இல்லையா, அவர்கிட்ட போய் இன்னைக்கு நம்ம ஆளு ஏப்பா இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை எப்படி கேட்டோம்னா எப்படி சொல்லுவாரு? எப்படி அவர் சொல்றது ரொம்ப விஷயம். வட்டி கொடுக்குறவர் இல்லையா, ஏன் தம்பி கேக்குறீங்க? இன்னும் 1 வருஷமா தெரியல, சும்மா கொடுத்து வாங்குவாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அவர் வட்டி கொடுக்குறவர், அதனால அவர் சொல்லி அப்படியே பழக்கம் இருக்கு. இந்த ரோட்டு ஓரத்துல விறகு வெட்டுறவர் எல்லாம் பாத்துருக்க, விறகு வெட்டுறவர். விறகு வெட்டுறவர்கிட்ட போய் இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை எப்படி கேட்டோம்னா அவர் ரொம்ப நாசுக்கு அடிப்பார். இன்னைக்கு நம்ம ஊர்ல மழையா தம்பி கேக்குறிய, சும்மா பொலன்னு பொழந்திருக்கியா அவரு. இப்ப பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல தன்மை மாறுமா இல்லையா? வெயில் காலத்துல ரோட்டோரத்துல கரும்பு வண்டி போட்டுப்பாரு பாத்தீங்களா, கரும்புச்சாரு. அவர்கிட்ட போய் இன்னைக்கு நம்ம ஊராள்கிட்ட போய் ஐயா இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை எப்படி கேட்டோம்னா அவர் இப்படி சொல்லுவாரு. ஏன் தம்பி கேக்குறிய? 2 நாளைக்கு மேல சும்மா சட்டோடு போட்டிருக்கீங்களா, சக்கையா புளிஞ்சிருச்சு அப்படி கூட சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படி சொன்னா இப்படி அவருடைய தன்மை இருக்காரு. ஆனா இதெல்லாம் போறதுக்கு இன்னொருத்தர் இருக்காரு, பாலியாவர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம ஊர்ல மழையை எப்படி கேட்டா அவர் எப்படி சொல்லுவாரு? எப்படி? என்ன தம்பி கேக்குறிய? 5 நாளா தண்ணியா அவங்க தண்ணியை ஊத்துறக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்ப அப்படியெல்லாம் பழமொழி ஊர்கள்ல போனாலும் முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, காலையில கேட்டுக்குவோம். சரி, நம்ம நாடக அமைப்பாளர். அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் எப்படி சொல்லுவார்? இந்த தடவை கொஞ்சம் குறைச்சுனேன், அடுத்த தடவை சேர்த்து பார்ப்போம். எல்லா இடத்துலயுமே அந்த குத்து அப்படின்னால இன்னைக்கு நம்ம அண்ணன் கேட்காம கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட தன்மைக்கு மத்தியில் இருந்தாலும் இவர்கள் எப்படி கொடுக்குறான்ற முக்கியப்படும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. சிறப்பு ஆரம்பத்தில் நீங்க தண்ணியினோட நான் மழை தண்ணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். மழை தண்ணியினுடைய சிறப்பே அதுதாங்க. அதனால மாறி இல்லையில் மழை இல்லை. உலகத்துல இந்த மழை அப்படின்னு புரிஞ்சாதான் பூமிக்கு வெடிச்சா, அதான் விசும்பின் துளைவிலில் எல்லாரும் மட்டாங்க பசுமுள் தலை காண்பது அரிது அப்படின்னு தன்மைக்கு அனுப்ப நம்ம போகணும். ஆனா விஷயத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா, நாட்டுல மொத்தம் 100% பேரு. இந்த 100% பேர்ல
80% பேர் கையில இன்னைக்கு மது பாட்டில் இருக்கே. அதுக்கு யார் காரணம்? மது பாட்டில் இருக்க காரணம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? தெரிஞ்சுக்கிறேன். குடிக்கிற ஆள் காரணம் நினைக்கிறீங்களா? அங்கெல்லாம் காரணமே கிடையாது. மது பாட்டில் மனுஷன் கைக்கு முக்கியமா வர காரணம் ஒரே ஆளுங்க. யாரு? எத்த தாய்தாய காரணம். ஓங்க சாமி. அம்மாவை எடுத்து குடிடா விடுறான்னு குடிக்க போறாங்க. நியாயமான கேள்வி. பாட்டில் அடி வச்சிருக்காங்கல்ல, எந்த குழந்தைக்கு நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில்லை. அப்படிலாம் பாட்டுல சொன்னால பார்த்து எப்படி அவங்க காரணம் நீங்க கேட்கலாம். இத ஒரு பாட்டுல கூட சொல்லலாம், பாட்டுல மட்டும் சொல்ல முடியாது, பாட்டுலையும் சொல்லலாம். இப்ப காரணத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய கைக்கு எப்படி மது பாட்டு வந்துச்சுன்னா, ஆரம்ப காலகட்டத்துல ஒரு குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னா அந்த பசியை போக்குறது யாரோட கடமை? அம்மாவோட வேலை. அம்மாவோட வேலை. அப்ப ஆரம்பத்துல குழந்தை எல்லாம் பசிக்குதுன்னா தாய்மார்கள் தூக்கி தாய்ப்பால் கொடுப்பாங்க. குழந்தை என்ன பண்ண, தாய்ப்பாலை குடிச்சிட்டு அப்படியே தாயோட முகத்தை நிமிர்ந்து பார்த்து நினைக்குமா, ஆகா நம்ம பசியில இருக்கும் போது நம்ம பசியை போக்குனது இந்த தாய்டா. அதனால நம்ம கடைசி காலத்துல எந்த நிலைமைக்கு போனாலும் சரி இந்த தாயை கைவிட்ட கூடாதுன்னு நினைக்குமா. எப்ப? அது அந்த காலம் தாய்ப்பால் கொடுத்த வரைக்கும். சரி. இந்த தாய்ப்பால் கொடுக்கிற பழக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓஞ்சு போய் இப்ப உள்ள நவீன காலத்துல இந்த பாட்டில்ல பால் அடைச்சு கொடுக்கிற பழக்கம் உருவாச்சு. பாத்தீங்களா? புட்டிப்பால். ஆமா ஆமா. இப்ப உள்ள குழந்தை எல்லாம் பசியில அழுக. தாய்மார்கள் வேலைக்கு போற அவசரத்துல இருந்தா அப்படி அப்படின்னு பாட்டில் உள்ள பாலை கொண்டாந்து கொடுங்க. குழந்தை என்ன பண்ணுது, பாட்டில் உள்ள பாலை ஃபுல்லா குடிச்சுட்டு அப்படியே பாட்டில திரும்பி பார்த்து நினைக்குமா, ஆகா நம்ம பசியில இருக்கும்போது நம்ம பசியை போக்கூடாது இந்த பாட்டு விடக்கூடாது. அதனால நம்ம கடைசி காலத்துல எந்த நிலைமைக்கு போனாலும் சரி இந்த பாட்டுல கை விட்டக்கூடாது. எப்படி ஒரு இது அன்னைக்கு ஒரு கூட்டம் வச்சது வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்கள சொல்லி குத்தம் இல்ல. இதெல்லாம் எந்த புராணத்துல படிச்சுட்டு தெரியல. அப்படிலாம் போனா கூட நம்ம வந்த இடத்துல நாட்டுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் மன்னரம். விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் மன்னரம். உலகாக இருந்தா வருமான நமக்கு மனமாக வருமா அந்தாச்சு அந்தாச்சு வருமானம் நமக்கு. விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம மாறக்கூடிய நிலைமை மதிப்பு இருக்கிறவர்கிட்ட கிடைச்சாதான் வெளிச்சமா இருக்கும். மதிப்பே தெரியாதவர்கிட்ட கொடுத்தா வெளிச்சமா இருக்குமா? உலகத்துல பாருங்களேன், கூழாங்கல் கூட ஆரம்பத்தில் இந்த வைர கற்கள்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வைர கற்கள் மதிப்பு தெரியாதவர்கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, வைரக்கல்லாவே இருந்தாலும் மதிப்பு தெரியாத ஆள்கிட்ட அது கூழாங்கல் மாதிரி. ஆனா மதிப்பு தெரிஞ்சவர்கிட்ட கூழாங்கல்லாகவே இருந்தாலும் அது என்ன மாதிரி? வைர கற்கள் மாடும். அது போல மதிப்பு தெரிஞ்ச இடத்துல இருக்கிறது எவ்வளவோ மேலு. அப்ப ஏற்பட தன்மை அனுசரிச்சு போனா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கை வாழ்வதற்கு கை இருக்கு. இந்த வாழ்க்கையை மனுஷன் பார்த்து கேட்டாராம், அப்பா உலகத்துல கடவுள்கிட்ட வந்து கேட்குது வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னா அந்த வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்க, இந்த வாழ்க்கை நிலையா வாழ்றதுக்கு எனக்கு என்ன தேவை கடவுளே அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்கும்போது அந்த வாழ்க்கை சொல்லக்கூடிய ஒண்ணே ஒண்ணுதான், தம்பி வாழ்க்கை அப்படின்றது மொத்தம் 4 எழுத்து. இந்த வாழ்க்கையில முதலெழுத்து என்ன? வானம். அதே ஒரு வாழ்க்கையை கத்துக் கொடுக்குது பாருங்களேன். வாழ்க்கையில முதலெடுத்து
வாழ்க்கையில் முதலெடுத்து வானம். இப்ப என்ன சொல்றாரு கடவுள்? இந்த உலகத்திற்கு மனிதனா பிறந்த ஒருத்தனும் இந்த உலகத்திற்கு முதல்ல வா. கடவுள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, உலகத்திற்கு முதலில் வா. அதான் வாழ்க்கையை முதலெடுத்து. இரண்டாவது எடுத்து என்ன? மனுஷன் கேட்கிறேன், வந்தாச்சு, வந்தவனா என்ன பண்ணணும்? வாழ்க்கையில பானாவுக்கு அடுத்தடுத்து இல்லைன்னா, இந்த பானாவை இல்லைனாவை கூட்டி பார்த்தோம்னா வாழ் வந்தாச்சுன்னா என்ன பண்ணணும்? நிறைய உலகத்துல வாழ்ந்து காட்டு. வாழ்ந்தா தானே பெருமை. சரி, பூலகத்துல வந்தாச்சு, நான் வாழ்றேன், வாழக்கூடிய தகுதி என்கிட்ட இருக்கு, நான் வாழணும்னா அதுவும் நிலையா இந்த பூலகத்துல வாழணும்னா எதை காப்பாத்தினா கடைசி வரைக்கும் நான் வாழலாம்னு இந்த வாழ்க்கை கிடைச்சான். அப்பதான் கடவுள் சொன்னாரா, இந்த வாழ்க்கை அப்படின்ற 4 இடத்துல இந்த இல்லைன்னு அவன் மட்டும் எடுத்துட்டோம்னா குறுக்க என்ன வரும் கேட்டீங்கன்னா வாக்கை அப்படின்னு வரும். யாரெல்லாம் கொடுத்த வாக்கை சரியா காப்பாத்துறாங்களோ அவர்கள் இந்த பூலகத்தில் நிலையான வாழ்க்கையை திறம்பட வாழ்வார்கள். ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது. ஆனா அப்பேற்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட தன்மையை தெரிந்து கொண்டாலும் சரி, அப்படிலாம் தெரிஞ்சு அலைஞ்சுமே இந்த சமயத்துல என்ன காப்பாத்துச்சு? ஆரம்பத்துல பார்த்தா நாட்டு பிரச்சனை, அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டு பிரச்சனை, இடவெல்ல மாட்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் நோட்டு பிரச்சனை, இத்தனை பிரச்சனை கடந்து போன இந்த கொரோனா பிரச்சனை. அதையெல்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா பார்த்தா ஒமிக்கிறான் பிரச்சனை. ஒமிக்கிறான் நாடகத்தை ஒழிக்கிறான் மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி ஆயிப்போச்சு. ஆனா பாருங்களேன், ஆனா இந்த சூழ்நிலையில கூட நமக்கு ஆறுதல் கொடுத்தது என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் வாட்ஸ்அப் செய்திகள் வருத்தத்தை தந்தது என்ன? தலைப்பு செய்திகள் பல தகவல்களை தந்தது, மருத்துவ துறைகள் பல ஆலோசனைகள் தந்தது, கைகழுவிய வாழ்க்கை தொலைந்தது, அபசுரமாக எல்லாம் நடந்தது. கபசுர குடிநீரே ஆறுதல் தந்ததுன்னு இடங்கள்ல கொஞ்சம் கபசுர குடிநீரை காப்பாத்துச்சு. இப்ப அதெல்லாம் காட்டின ஒரு பெரிய நோய் மனுஷனை தாக்கிட்டு இருக்காதுன்னா தெரியுது உங்களுக்கு. உலகத்துல பெரிய நோய் நீங்க என்னத்த நினைக்கிறீங்க? கொரோனா நினைக்கிறீங்களா? இல்ல ஒமிக்கிறான் நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு பெரிய நோய் மக்கள்கிட்ட வந்துருச்சு இடங்கள்ல. ஆரம்பத்துல மனுஷன்ட்ட ஒரு சித்தர் தவம் பண்ணி இருக்காரு. தவம் பண்ணும் பொழுது பாருங்க, ஆகாயத்து மாநிலமா ஒரு நோய் ஒன்று போயிட்டு இருக்கு, ரொம்ப ஆவேசமா போய்கிட்டு இருக்கு. எங்க வரணும் அந்த சித்தர் மறிச்சு கேட்டாராம். அப்பதான் அந்த நோய் சொன்னிச்சா, இந்த பூலகத்தில் உள்ள இந்த கிராமத்தில் உள்ள எல்லாத்தையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த பூலகத்தில் எல்லாத்தையும் கொல்ல போறியா? கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கா. 10,000 பேருக்கு இடத்துல எல்லாத்தையும் கொள்ளுவேன்னு என்ன அர்த்தம்? அப்படிலாம் நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்ல, இல்ல கொண்டே திரும்பின்னு நோய் சொல்ல. அப்பதான் சித்தர் பார்த்தாராம், கொல்றதான் கொல்ற, 10,000 பேர் இருக்க இடத்துல 10,000 பேர்த்த கொள்ளாத, ஒரு 10 பேரை வேணா நீ கொண்டுக்கன்னு சொல்லி முடிச்சார். 10 பேரை கொண்டு முடிச்சுக்கன்னு சொல்லி முடிச்சோன்னு இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. போய் 4-5 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா 10,000 பேருமே செத்து கிடந்தாங்க. அப்பதான் இவருக்கு ஆவேசம் தாங்கல. அத்தனை தூரம் சொல்லி இந்த நோய் எல்லாத்தையும் 10,000 பேரை கொண்டிருக்குன்னா என் சொல்லுக்கு என்ன மரியாதைன்னு கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப ஆவேசமா, இங்க வா அப்படின்னு நோய் வந்திருக்கு. ரொம்ப பதட்டமா வருது. ஏன்னா முனிவர் கோபத்துல இருக்காரு. ஏன் முனிவரே என்னாச்சு, ஏன் கூப்பிடுறீங்க? உன்னை என்ன சொல்லிட்டு போனேன்? 10,000 பேரை நீ வந்து கொல்லக்கூடாது, 10 பேரை கொண்டுக்கன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? 10,000 பேரை கொண்டிருக்கிய. அப்ப என் சொல்லுக்கு என்ன மரியாதைன்னு கேட்க. அப்பதான் பாருங்க, அந்த முனிவர்கிட்ட அந்த நோய் சொன்னிச்சா, முனிவரே கோபப்படாதீங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் கொண்டது 10 பேர் தான் அப்படின்னு அது சொல்லியிருக்கு. 10 பேர் தான் கொண்டியா? அப்ப 10,000 பேர் எப்படி செத்து கிடந்தேன்னு சொல்ல. அப்பதான் நோய் ஒரு காரணத்தை சொன்னிச்சான். நீங்க சொன்ன மாதிரி 10,000 பேர்த்த நான் கொல்லல, 10 பேரத்தை நான் கொண்டேன். ஏன்னா 10 பேரு நான் வந்து செத்தவன், 10,000 பேரு நான் வந்துருமோன்னு செத்தவன். அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. வரக்கூடிய சந்திப்போம். சுந்தரம் எழுத துன்பம் பொன் சிறந்த மங்கையவன்